அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த சில தினங்களாக மதுரை மாவட்ட மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்காத சில அரசியல் அரைவேக்காடுகள் முருகன் பெயரால் திருப்பரங்குன்றம் மலை மேல் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று கூறி கடந்த சில தினங்களாக மத கலவரத்தை தூண்ட நினைத்து மதுரை மாவட்ட மக்களை கலவர பூமியாக்க நினைத்த சில அரசியல் சக்திகள் அந்த அரசியல் அரைவேக்காடுகளை எல்லாம் தனது தன்னடக்கத்தோடு தன்னம்பிக்கையோடு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறியது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்கின்ற தாரக மந்திரத்தோடு அந்த மத கலவரத்தை ஏற்படுத்த விடாமல், மேலும் மதுரை மக்கள் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் என்று நாங்கள் அனைவரும் மதங்களால் வேறுபட்டிருந்தாலும் எங்களுடைய மொழி தமிழ் மொழி, எங்களுடைய நாடு தமிழ்நாடு என்று அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து வரும் மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்களை மத கலவரத்தால் பிளவுபடுத்த நினைத்த அந்த சக்திகளை எல்லாம் தன்னுடைய காவல் பணியின் மூலம் வேரோடு பிடுங்கி எடுத்த மதுரை மாவட்ட காவல் ஆணையாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் ஐயா ஜே. லோகநாதன் இந்திய காவல் பணி அவர்களுக்கும், மேலும் இந்த பணியிலே அவரோடு அயராது இரவு பகல் பாராமல் உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் சிறு சஞ்சலங்கள் ஏற்படாமல் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணித்து அனைவரையும் ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அனைத்து நண்பர்களுக்கும் நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாகவும் மற்றும் மதுரை மாவட்ட மக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு, இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்யும் அரைவேக்காடுகள் இனிமேலும் துளிர்விடாமல் தகர்த்தெறிய வேண்டுமென்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக காவல்துறை இயக்குனர் அவர்களையும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.